சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற டவுன் பஸ் சுற்றுல அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர வச்சிருக்குதான். அதோட விவரத்தை அந்த இதில் பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 24 போட்டியோட ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஒரு வாரமும் போட்டியாளர்கள் அவங்களோட தனித்துவம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. போன வாரம் ஆஹா கல்யாணம் சுற்று, அதுக்கு முந்தின வாரம் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லி ஒரு வாரமும் புதுசு புதுசா சில விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் டவுன் பஸ் அப்படின்னு சொன்னாலே கிராமத்து சார்ந்த மண் வாசனை சார்ந்த எக்கச்சக்கமான பாடல்கள் வருவது வழக்கமான ஒண்ணுதான். அப்படிதான் இந்த வாரம் நடக்க போற டவுன் பஸ் சுற்றுல அபிஷேகா முதல் மரியாதை திரைப்படத்துல இருந்து வெட்டி வேறு வாசம் அப்படிங்கிற பாட்டை பாடுறாங்க. அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷோல இந்த டவுன் பஸ் சுற்றுல சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி அவர்கள் எழுந்து நின்று மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்திருக்காரு. அதை விட முக்கியமானது, நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா நீ கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருக்காராம். இன்னொரு பக்கம் ஜட்ஜஸ் வந்து ஸ்கோர் கொடுக்கும்போது சைந்தவி மேமா இருக்கட்டும், எஸ்பி சர்மா இருக்கட்டும், இவங்க எல்லாமே நல்ல ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்ரீனிவாஸ் மட்டும் ஒருபடி மேல போய், அபிஷேகா நீ என்னம்மா இப்படி பாடுற, அடிச்சு தூள் கிளப்பிட்டப்போ ஒரு வாரமும் உன்னோட கிராஃப் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு தான் போகுது. ஒரு சில போட்டியாளர்கள் வந்து ஒரு சில வாரம் நல்லா பாடுவாங்க, அடுத்த வாரம் கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட அந்த கிராஃப் வந்து எகிரிட்டே தான் போகுது. போன வாரம் பெஸ்டா கொடுத்துருக்க, ஓகே அபிஷாவோட பெஸ்ட் இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த வாரம் அதையே அடிச்சு தூள் கிளப்புற மாதிரி இன்னொரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ற. இப்படி ஒரு வாரமும் எங்களை நீ சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாங்க என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. உண்மையாவே உனக்கு இருக்கக்கூடிய திறமை வந்து காட் கிஃப்டட் தான். இதை நீ சரியா பயன்படுத்திக்கிட்டேன்னா இந்த ஒரு மேடை மட்டும் இல்ல, எந்த மேடைக்கு போனாலும் கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகளை புகழ்ந்து தள்ளியிருக்காராம். இவர் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள்லையும் அபிஷேகாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம கண்டிப்பா டவுன் பஸ் சுற்றுல அபிஷேகாவோட மைல் ஸ்டோன் கொஞ்சம் அதிகமாயிருக்கும். அதை விட முக்கியமானது, ஏற்கனவே அபிஷேகாவுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சு வந்துட்டு இருக்கு. இந்த டவுன் பஸ் சுற்றுக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கமெண்ட்ஸ், ஸ்ரீனிவாசன் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ், இது மூலயமா இன்னும் கொஞ்சம் மக்களோட ஆதரவு அபிஷேகாவுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. தமிழ் சினிமால ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஒரு பாடகராகவும் பாடலாசிரியராகவும் ஒரு இயக்குனராகவும் வலம் வரக்கூடியவர் தான் நடிகர் தனுஷ். தனுஷ் அவர்கள் இயக்கத்துல எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வெளிவந்திருக்குது. அந்த ஒரு திரைப்படங்களும் ஒரு கதைக்களத்துல அமைஞ்சிருக்கு. இதுல ஒரு சில திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சாலும் ஒரு சில திரைப்படங்களுக்கு கலவையான விமர்சனம் வந்துட்டு இருக்குதாம். இப்போ வரைக்கும் தனுஷ் அவர்கள் மிகப்பெரிய ஹீரோ வச்சு எந்த ஒரு படத்தையும் அவர் டைரக்ட் பண்ணல. ஒண்ணு அவர் நடிச்சிருப்பாரு, இல்லைன்னா வளர்ந்தவர் நடிகளை வச்சு அந்த படத்தை இயக்கியிருப்பாரு. அந்த வகையில தனுஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷன் ஒன்று இருக்குதாம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸ்ல யாராவது ஒருத்தரை வச்சு ஒரு படமாவது இயக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நீண்ட நாள் கனவாகவும் இருக்குதாம். அதுலயும் குறிப்பா அஜித் அவர்களை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான அப்ரோச்ல அவர் ஈடுபட்டிருக்காராம். அப்படி ஒரு படத்தை இயக்கணும் அப்படிங்கும்போது அதோட ஒன்லைன் ஸ்டோரியை வந்து அவர் ஏற்கனவே அஜித் கிட்ட சொல்லிட்டாராம். அஜித்துக்கு அந்த கதை பிடிச்சும் போயிருக்குதாம். ஒரு பக்கம் கார் ரேஸ், இன்னொரு பக்கம் அவரோட பழைய படத்தோட கமிட்மெண்ட், இதெல்லாம் பிஸியா இருக்கிறதால இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனுஷ் அவர் அஜித் கூட்டணியில ஒரு படம் உருவாது கன்ஃபார்ம் தகவல் கிடைச்சிருக்குது.